நான் ஒரு BA எக்கனாமிக்ஸ். அனாதை. எனக்கு யாருமே கிடையாது. எங்கெங்கயோ வேலை கேட்டேன், யாருமே கொடுக்கல சார். கை வண்டி இழுத்திருக்கேன், கூலி வேலை செஞ்சிருக்கேன். படிச்சவையே இந்த தொழிலுக்கு வந்தான்னு ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. என் படிப்புக்கு தகுந்த வேலை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அந்நாடு பட்டினி கிடந்து சாகிறதுன்னா செத்துடலாம். சிரமப்பட்டு படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு பலன் கிடைக்காதான்னு. ஐம் சாரி, இங்க எந்த வேலையும் இல்ல. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன் சார். நான் நாணயமானவன், நம்பிக்கையானவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சார். ஆல்ரைட், இங்க ஒண்ணு வேலை காரி இல்ல. சாரி சார். சரி சார், மேனேஜர் அவர் சொல். மிஸ்டர் வாசு, டெஸ்பாச் செக்ஷன்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 4 பேர் சார். இவர் மிஸ்டர் கண்ணன் நல்லா படிச்சிருக்காரா? இவரையும் அந்த செக்ஷன்ல போட்டு வைங்க. ஏற்கனவே அந்த செக்ஷன்ல ஆளுங்க ஜாஸ்தியா இருக்காங்க சார். இப்ப போட்டு வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இதப்பா உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காமி. தேங்க்யூ சார். வாப்பா. சார், எஸ். நான் இன்னைக்கு விசிட்டர்ஸ் ரூம்ல தங்கிக்கலாமா? என்னது? எனக்கு வேற தங்கறதுக்கு இடமே இல்ல சார். அதுக்காக ஆபீஸ வீடாக்குறதா? வேற எங்கேயாவது பாத்துக்க. ஹலோ. ஹலோ. வேலையில இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்காப்ல இருக்கு. ஆமாங்க. மேனேஜர்ட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன? ஒண்ணுமில்ல, இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டேன். முடியாதுன்ற பாரு. ஆமாங்க. மகா மட்டமான மனுஷன். ஊருக்கு புதுசோ? ஆமா. எந்த ஊரு? தஞ்சாவூர். நினைச்சேன் நம்ம ஊரா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ரொம்ப நெருங்கிட்டோம் பாத்தீங்களா? ஆமாங்க. அடாடாடாடாடா, எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. இந்த பட்டணத்துல சாதாரண வீட்டுல இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. கிராமத்தாளா இருந்தா எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. கண்ணுக்கு அழகா கச்சிதமா உங்களாட்டம் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா. அப்பா, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ நீங்க என் வீட்லயே தங்கிக்கலாம். எதுக்குங்க? நீங்களே சின்ன வீட்டுல குழந்தை குட்டிங்களோட இருப்பீங்க. குழந்தை குட்டியா? நான் சொல்லுங்க. கல்யாணமே ஆகாத கன்னி பெண்ணுங்க. நீங்களா? ஆமா, நான் தனியா தான் இருக்கிறேன். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும், என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லைங்களா? மனசை யாராவது பூட்டுவாங்களா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஆம்பளைக்கிட்டையும் நான் என் மனசை பறி கொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஒரு இது. பரவாயில்லம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ராதா, தம்பி பேரு கண்ணன், இது என் மக ராதா. தம்பி நம்ம ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு. ஏழை பிள்ளை, பாவம், அனாதை. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்கலாமேன்னு சொன்னேன். சரிதானம்மா? தம்பி, உங்களுக்கு இந்த திண்ணை போதும்னு நினைக்கிறேன். உள்ள கொஞ்சம் இடம் நெருக்கடி. ஐயா, பிளாட்பாரத்துல படுத்திருந்தவனுக்கு இந்த திண்ண சொர்க்கங்க. உங்களை பார்த்த புண்ணியம் நான் முதலாளியை பார்க்க முடிஞ்சது. முதல்ல வேலை இல்லைன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்னமோ தெரியல, அந்த நல்ல மனசுக்கு என்ன அனுப்ப மனசு வரல. எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப பெரிய மனுஷங்க. சும்மா சொல்லக்கூடாது தம்பி. அந்த ஆலமரத்துல 1000க்கு மேல நிழல் காயிரம். சில பேர் அவரை தப்பா இட போடுறாங்க. ஆனா அவர் மனசு சொக்க தங்கம். அப்பா, நான் காஃபி கொண்டு வரேன். குட் மார்னிங் சார்.
நேற்று பாம்பேக்கு ஒரு லெட்டர் டிராப் பண்ண சொன்ன, ஏன் பண்ணல? அதே சாதாரணமா சாஸ்திரி சார் தான் டிராஃப்ட் பண்றது. இன்னைக்கு அவர் லீவு. சோ சாஸ்திரி இல்லைன்னா ஆபீஸே நடக்காதோ? நானும் மேனேஜரும் கலந்தே டிராஃப்ட் பண்ணிடுறோம் சார். மேனேஜர் இதுவரைக்கும் எதை டிராஃப்ட் பண்ணிருக்காரு? கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாரு, பண செலவு பண்ணுவாரு, பார்ட்டியில கலந்துக்குவாரு. நீ அவர் கூட கலந்துக்குவ. 2 பேருக்கு இதானே தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஏய், இந்த கண்ணன் ஒரு புது பையன் வரல, அவன் கிராஜுவேட் ஆச்சே, அவனை டிராப் பண்ண சொல்லி பார்க்கலாம். சார், ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பழக்கம் உண்டா? இல்ல சார், இதுதான் முதல் தடவை. சாஸ்திரி லீவ் முடிஞ்சு முள்ள வரட்டும். இன்னையில இருந்து இந்த வேலையெல்லாம் நீயே பாத்துக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. Splendid. தச்சல் சரியா இருக்கா? இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற உங்களுக்கு பொது வேலை. கஷ்டம் கொடுத்துட்டேன். சின்ன தையல் தானே, கஷ்டம் என்ன? பிடிச்சிருக்கா? நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஏ 1-2 கிளிசல்லாம் ஒட்டு போட்டுடலாம். பூராவும் ஒட்டு போடுறதுன்னா பொறுமையும் வேணும், நேரமும் வேணும். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னை பத்தி அனுதாபப்பட நீங்களாம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு தெம்பே ஏற்படுது. நான் காலேஜுக்கு புறப்படுறேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. மத்தியானம் நீங்களும் அப்பா வந்து சாப்பிடலாம். சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன். ஆபீஸ் சாப்பிடலாமா? போலாம். கண்ணன், முதல் மாச சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிக்கிறதானே? நல்ல ஷர்ட் வச்சுக்கலாம், வீட்டு வாடகை கொடுக்கலாம். வாடகை பத்தி கவலை இல்ல சார். ஓ, தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கிருக்கியா? தெரிஞ்சவங்க இல்ல, என் நிலைமையை புரிஞ்சவங்க. நம்ம ராமையா வீட்டுல தான் சார் தங்கியிருக்கேன். அங்கேதான் தங்கிருக்கியா? ஆமா சார். அங்க ரொம்ப பேர் தங்குறதுக்கு வசதி இருக்கா? இல்ல சார், இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இடைஞ்சல்லாம தங்கியிருக்கேன். ராமையா மகளை தவிர அந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? வேற யாரும் இல்ல சார். அண்ணா, ராமையா ரொம்ப நல்ல மனுஷன், பட் ஏழை. நீ அங்க தங்கி இருக்கிறது அவருக்கு இடைஞ்சலா கூட இருக்கலாம். ஏன் நம்ம பங்களாவில ரெஸ்ட் ஹவுஸ் காலியா இருக்க, நீ அங்க வந்து தங்கிய? சார், எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுக்குறீங்கன்னா அதுல ஏன் கௌரவமும் அடங்கி இருக்கே. கண்ணா, இதுவரைக்கும் பாலுதான் என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தா. இன்னையில இருந்து அந்த வேலையை உனக்கு நான் கொடுக்கறேன். என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் எப்பவுமே என் பக்கத்துல இருக்கிறது நல்லது இல்லையா? தேங்க்யூ சார். இன்னைக்கு அந்த இடத்தை மாத்திடு. நாம யாருக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாம். எஸ் சார். அம்மன் பிரசாதம். அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்கா? என்ன விஷயம்? நான் புறப்படுறேன். நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போலான்னு. எங்க? இனிமே தன் பங்களா அவுட் ஹவுஸ்லயே தங்கலான்னு முதலாளியே சொல்லிட்டாரு. வாடகையும் கிடையாது, பெரிய சௌரியம். பெரிய இடமும் தானே. அவருக்கும் பெரிய மனசு. இப்பவே புறப்படுறீங்களா? உடனே வந்துடுன்னு சொன்னாரு, அதான். ஓஹோ, நேரம் கிடைச்சா வருவீங்களா? இல்ல இதுல என்ன சந்தேகம்? வயிற்றுக்கு சோறு, வாழ்றதுக்கு இடம், பாசம், பிரியம், இது எல்லாமே இந்த ஒரு வீடு தான் எனக்கு கொடுத்துருக்கு. இதை நான் மறந்தேன்னா நான் மனுஷனே இல்லை. கண்டிப்பா வருவேன். அப்போ
குட் ஈவினிங் சார். ஹலோ அத்தா, இவர் பேர் கண்ணன், என்னுடைய பிஏ. என் தங்கச்சிப்பா. ரஹீம், கண்ணனை ரெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போய் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடு. வர்றது. வந்த உடனே ஏன் பக்கத்து விட்ட பாக்குற? வந்த விட்ட பாரு. இதுதான் சென்டர் ஹால். 4 பேர் உட்கார்ந்து நிம்மதியா ஷீட் ஆடலாம். ஷீட் ஆட தெரியுமா? தெரியாது. கத்து கொடுத்தா ஆட மாட்டேன். நீ வா. எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? சைக்கிள் இருந்தா ஒவ்வொரு ரூமுக்கு சீக்கிரமா போலாம். சீக்கிரம் வா தம்பி. இது பெட்ரூம். எப்படி கண்டுபிடிச்ச? பெட் இருக்க. பெட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமா? இதுல ஒருத்தர் தான் படுக்கலாம். சரிவா? அதான் பாத்ரூம். குடிக்கிற பழக்கம் இல்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை குடிப்பேன். அவ்வளவு அழுக்கா? பழக்கம். வா படிப்படியா. இதான் டைனிங் டேபிள். தெரியுது. எப்படி தெரியும்? கேட்டா டேபிள் போட்டிருக்கேன். பெட்டை பார்த்தா படுத்துருவேன், டேபிளை பார்த்தா திக்க ஆரம்பிச்சிருவேன். பை பை, நீ நல்லா சாப்பிடுவியா? ஓரளவுக்கு சாப்பிடுவேன். இனிமே மறந்துடும். சாப்பாட்டையா? அறத்தான். நிறைய சாப்பிட்டேன்னா நல்லா தூக்கம் வரும். தூங்கி முடிச்சேன்னா மறுபடியும் பசிக்கும். அப்புறம் இதே வேலையா போடும். வேலை செய்யவே தோணாது. எப்போது கலப்பா இருந்ததுன்னா டீ காபி போட்டு குடி. நீயா போட்டு குடி. குடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடும். சரிங்க. இந்த தம்பி எப்படி இடம் போதுமா? என்னங்க இது? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிடிச்சு வாங்க பார்த்ததே இல்லைன்னு. சௌரியத்தை யாருமே செஞ்சதில்லைன்னு சொன்னேன். இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? இப்ப இப்படித்தான்பா சொல்லுவேன். போக போக உங்க குணமே மாறும். சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவணுமா? சாப்பிடுற இடத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கப்படாதா அப்படின்னு தோணும். மொட்டை மாடியா இருக்கு, இதுக்கு பதிலா ஒரு கார்டன் போட்டுருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். வெறும் கார்டனா இருந்தா சுவாரஸ்யம் இல்லையே. 2 புறாவை பறக்கோட்டா இன்னும் அழகா இருக்குமேனு தோணும். போக போக நீ பாத்ரூமுக்குள்ளேயோ ஃபேன் கேப்ப. என் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சவங்க. உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. முதல்ல நீ இந்த இடத்தை புரிஞ்சுக்கணும். தம்பி, எங்க பெரிய முதலாளி இருந்த காலத்துல அவர் தங்கின இடம் பாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை அசுத்தப்படுத்திடாத. அசுத்தம்னா? அசுத்தம் அதான் அர்த்தம். கட்ட பொண்டாட்டியோட வாழ்ந்தா அது சுத்தம், கண்ட பெண்களோட வாழ்ந்தா அது அசுத்தம். அப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையில செஞ்சதே இல்லைங்க. இனிமே பண்ண போறேன். தோணும். வயசு அப்படி, வசதி அப்படி. ஏதாவது ஒரு பொண்ணு வரமாட்டாளான்னு தோணும். அப்படி வந்துட்டான்னா இவளோட ஓடி பிடிச்சு விளையாண்டா என்னன்னு தோணும். இப்படி ஒன்னொன்னா தோணும். தவர், அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதே, ஜாகிரதை. ரஹீம் பாய், உங்களை அண்ணன் கூப்பிடுறாரு. தம்பி வந்து பாக்குறேன். டீ சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடமெல்லாம் சௌரியமா இருக்கா? எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க. இத உங்க சொந்த வீடாவே நினைச்சுக்கங்க. வேணு, எல்லாம் சரியா இருக்கா பாரு. சரிம்மா. நான் வரேன். ராமையா சார். ராதா வாங்க. என்ன புதுசா சந்திக்கிறது மாதிரி பாக்குறீங்க? அப்படி நான் வந்தேன். உட்காருங்க. தேங்க்ஸ். தட்டையில வேற கிழிச்சல் இல்லையே? இருக்கு. காணுமே. அது வெளியில தெரியாது. தெரியாதுன்னா? உள்ள இருக்கு, என் மனசுக்குள்ள. அந்த கிழிச்சலை தைக்கிறதுக்கு நீங்க டாக்டரை தான் பார்க்கணும். அதை குணப்படுத்துற ஒரே ஒரு டாக்டர் நீதான். அதுக்கு சரியான மருந்து உன்னுடைய அன்புதான். என்ன ராதா? மேற்கொண்டு இதை பத்தி நாம பேச வேண்டாம். இப்படி நான் பேசுனது தப்பா? தப்பா நீங்க எதையும் பேசல. ஆனா நான் இந்த தவறுக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். ராதா, வாழ்க்கையில அன்பு பாசம் இல்லாம வளர்ந்துட்டவனா. எனக்கு இடம் கொடுத்து ஆதரிச்சேன். அதுக்காக உன் மனசுல இடம் கொடுன்னு கேட்கலாமா? தப்புதான். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மனசு எப்படி இருந்தாலும் அதுக்கு முடிவை என்னால சொல்ல முடியாது. உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன்.